சிஎஸ்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன் ஒரிஜினல் கேப்டன் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரசிகர்கள்கிட்டயே போயிட்டு குறிப்பாக சொல்லப்போனால் வந்து லக்னோ அணிக்கான போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 200+ டார்கெட் இருந்துச்சு பார்த்திங்கன்னா வந்து அது சேப்பாக் மாதிரி ஒரு விக்கெட்டில் சென்னை சூப்பர் கிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோட்டஸ் மாதிரி இந்த ஒரு சேப்பாக்கில் வந்து தோற்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பிக்கை ரசிகர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தி இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ருத்ராஜை ப்ளேம் பண்ணிட்டு வந்தாங்க. நிறைய பேர் வந்து ருத்ராஜுக்கு ஆதரவாக முடிவு வந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து ருத்ராஜோட டிசிஷன் மேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சுமாராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் ஆகட்டும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு பதிலளிக்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜவஹர்லால் சித்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா வந்து சென்னை சூப்பர் கிங் ஜெயிச்சா வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனியினால தான் ஜெயிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே வந்து தோத்தா வந்து பார்த்திங்கன்னா வந்து ருத்ராஜ் கைவட்டினால தோத்துச்சு அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேப்டனுக்கு வந்து ஒரு அன்ஃபேரான விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியே வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் பேட்டியில் வந்து தெரிவிச்சிருந்தார். ஹர்பஜன் சிங் பதிலளிக்கிற விதமாக வந்து இப்படி இருக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்கே அணியை வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் தோனி தான் வந்து வழிநடத்திட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கல வந்து பார்த்திங்கன்னா தோனியை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளேம் பண்ணாமல் ருத்ராஜ் கைவாட்டை வந்து ப்ளேம் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்கே அணி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருந்ததுக்கு காரணமே வந்து தோனி தான். தோனி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரோட கேப்டன்சி அண்ட் மாஸ்டர் மைண்ட்னால வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு 5 கப்புகள் வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 டைம் தவிர எல்லா டைம் வந்து ஒரு ஃபைனல்ஸுக்கும் போயிடும். இப்படி இருக்கல வந்து சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனியால் வந்து ருத்ராஜ் கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே தவறான விஷயமாக தான் வந்து ரசிகர்கள் கருதப்படுறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து தீபக் சேகருக்கு 2 ஓவர் நல்லா போட்டிருந்தது. அவர் தீபக் சேகருக்கு அடுத்த ஓவர் கொடுக்காமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு தவறான முடிவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தீபக் அவரோட கான்ஃபிடன்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலில் வந்து லோவாக இருந்துச்சு. அவரோட மிஸ்ஃபீல்டிங் ஆகட்டு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ருத்ராஜ் கைவாட் வந்து திருத்திட்டா வந்து சிஎஸ்கே இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.